LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் flat 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஓகே, இந்தியா பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஜிராத் தேமாவன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து தாமரை செல்வி அக்கா தான் இருக்கிறாங்க. வணக்கம்க்கா. வணக்கம் ஐயா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கிறோம்க்கா. அக்கா எங்க இருக்கிறீங்க? ஏதோ குடோன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நானு திண்டுக்கல்ல இருக்கேயா. கீழே வீட்டுல வந்து நெட்வொர்க் பிரச்சனை, அதனால மாடிக்கு வந்தாதான் நெட் இருக்கும். அந்த பழைய பொருட்கள் எல்லாம் இங்க போட்டிருக்கேனா, அதனால அப்படி குடோனுக்குள்ள இருக்க மாதிரி தெரியுது. ரைட்டுக்கா, விடுங்க. சரி, ஆனா இதுக்குள்ளேயே வந்து டெடிகேஷனா எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்கல்லக்கா, எனக்கு அதுவே பெரிய விஷயம். அக்கா கொடுத்தது. அக்கா இந்தியா வந்து சந்திக்கிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி. அக்கா கிட்ட வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அக்காவோட வீடியோ பயங்கர ஆதங்கமா அக்கா பேசியிருந்தாங்க, நிறைய பேர் பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப அக்கா கிட்ட வந்து இந்த பிக் பாஸ் பத்தி நான் கேட்க விருப்பப்படுறேன். நேற்று ரெட் கார்டு கொடுத்தது பத்தி உங்க கருத்து என்னக்கா? விஜய் சேவி சார் 2 ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்கு 2 ரெட் கார்டு ஒரே டயத்துல கொடுத்துருக்காங்க. என்னக்கா நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது முன்னாடியே கொடுத்துருக்கணும், இது கொஞ்சம் லேட்டா கொடுத்துருக்காங்க. ஆனா செம்ம சந்தோஷம் எனக்கு. நேத்து கொடுத்துட்டு விஜய் சேதுபதி சார் மேல செம்ம மரியாதையே வந்துருச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம் நேத்து. எனக்கு உண்மையிலுமே அவ்வளவு சந்தோஷப்பட்டு குதிச்சுட்டு இருந்தேன் நானு. பரவாயில்ல, சூப்பரியா அப்படின்ட்டு. நான் தான் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தாக்கா ஆடியன்ஸ் ஃபுல்லுமே முக்காவாசி பேர் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தது. ரொம்ப தப்புப்பா அது. ஒரு பொண்ணா இருந்துட்டு இந்த கார் டாஸ்க்கு பாத்தீங்களா நீங்க? அது ரொம்ப கொடுமை தெரியுமா? அது அந்த தள்ளி விடுதுங்கப்பா 2 பேரும் சேர்ந்து. எவ்வளவு வார்த்தை பேசுறது. இந்த பையன் பேச பேச அவன் மத்தவங்களும் அமைதியா எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமா இந்த புள்ள ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னே தெரியலப்பா எனக்கு. அப்படி சத்தியமா சொல்றேன், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேனா, நான் இல்லாட்டியும் பரவாயில்ல, தரன்னு உண்மையிலே இழுத்துட்டு வந்திருப்பேன். அவ்வளவு காண்டு நேத்தெல்லாம் எனக்கு தெரியுமா? என்ன நாங்கள் எவ்வளவு டாஸ்க் விளையாண்டுருக்கோம். இப்படியா இவ்வளவு இந்த டாஸ்க் நாங்களும் விளையாண்டுருக்கோம். இவ்வளவு கன்றாவதி எல்லாம் விளையாண்டது இல்ல. ரொம்ப கொடுமையா போயிடுச்சு எனக்கு. எல்லாரும் நேத்து கொண்டாடுறாங்க. ஏதோ நியூ இயர் வந்து 3ஆம் தேதி தான் நியூ இயர் மாதிரி எல்லாரும் பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஏன் அப்படி என்னன்னு தெரியல. நியூ இயர்க்கு கூட அவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஒரு கேக் வெட்ட ஏதாவது ஃப்ரெண்டு, வீட்டுக்கார ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து மறுநாள் தான் வெட்டணும் நாங்க அன்னைக்கு நைட்டு. ஆனா இது பார்த்தா என்ன பயங்கர குசில நானே குதிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. பாவம், அவங்க வீட்டுக்கார்ட்டே நான் போன் பண்ணி பேசினேன். இதுவும் நினைச்சுக்காதப்பா, வீட்டுல இருக்க பையன் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொண்டாடி ஆமா போன் பண்ணி நீ எதுவும் கவலைப்படாத தங்கம் அப்படின்லாம் பேசினேன். ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் நம்பர் வாங்கி நான் பேசினேன் அந்த பையன்கிட்ட. வீட்டுல இருக்கவங்களாம் சம்பந்தம்லாம் நீ அங்க வந்து பேச வேண்டியதானே, அங்க வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். வீட்டுல இருக்கவங்களை இழுத்து நீ எப்படி பேசலாம்? பிரச்சனை யார லவ் பண்ணாருன்னு தெரியுமா, யார கல்யாணம் பண்ண இருந்தாரு, இதெல்லாம் தேவையா அந்த பேச்சு? இன்னொன்னு வேற சொல்றாரு, காமம்னா நீங்க காமம் இல்லாமலா குழந்தை பெத்தீங்க, நீ நாயே. அந்த வார்த்தையெல்லாம் ஜீர்ணிக்க முடியலப்பா. செருப்பால் அடிப்பேன், வாடி போடின்னு பேசுறது. அவங்க மரியாதையா தான் பேசிட்டு இருந்தாங்க. செருப்பால் அடிப்பேன்டி அப்படின்னு துப்புறது. கடைசிக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுப்பா. அந்த பையன் வெளியில போகையில காலில் விழுந்துட்டு தேவையா இது? யார்கிட்ட நல்லா தெரியும், நம்ம கொஞ்சம் ஒருத்தர் பழகுறோன்ட்டா அவங்களோட குணம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும்ல. நீ விலகி போயிருந்தீங்கன்னா கூட நீ வந்து உருப்பிட்டு இருக்கலாம் அந்த இதுல. பாவம் இல்லையா? அந்த பொண்ணு எப்படியோ ஏதோ டிராவல்ஸ் வச்சிருக்கேங்கிறாங்க, அப்படி இப்படி எங்கிட்ட போய் பொழைச்சிட்டு போயிடும். நீ நடிகர் ஆகணும் தானே உன்னோட இது. யார் அம்மா வேற இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். இப்படி எல்லாம் போய் இது பண்றாரு. வார்த்தை அசால்ட்டா அந்த பையன் வார்த்தை. ஒரு சோக்குல இருக்கும், அத்தனை இது நம்ம விஜய் டிவில தானே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்படி பேசக்கூடாது அப்படின்ற எண்ணமே இல்ல அந்த பையனுக்கு. ஆமாக்கா. ஏக்கா, எனக்கு இன்னொன்னு என்னன்னா, அந்த காருக்குள்ள நடந்ததை பத்தி உங்க கருத்து என்னக்கா? ஏன்னா அந்த காருக்குள்ள பார்வதி, கமருதீன் 2 பேரும் பண்ண விஷயங்கள் பிளஸ் சாண்ட்ராவுக்கு நடந்த விஷயம், இத பத்தி டோட்டலா உங்க கருத்து என்னக்கா? அது ரொம்ப தப்பான விஷயம்யா. அது இப்ப நீ என்ன வேணாலும் பேசு, ஆனாலும் இப்படி இது மாதிரி பேசக்கூடாது. அவங்க மைண்ட மாத்தி கொஞ்சம் காண்டாக்கி இப்படிதான் காண்டாக்கணும்ன்றலாம் அவசியம் கிடையாது. வீட்டுல உள்ள ஆளை இழுத்து செருப்பால் அடிப்பேண்டி அதுடி இதுடின்னு பேசி நீ அப்படி பண்ணியா நீ அப்படி பண்ணிதானே குழந்தை பெத்த அப்படின்னா, இவங்கள மாதிரி நான் 80 கேமரா முன்னாடியா போய் இது பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டாங்க? அத நீ பண்ணிக்கிட்டு இருக்கியல்ல, அத பச்சையா பண்ற. அப்புறம் அந்த வார்த்தையை சொன்னா மட்டும் உனக்கு எப்படி அப்படி கோவம் வரும்? வீடியோல காட்டுவாங்கன்னு தெரியுமா? தெரியும், லைவ் போயிட்டு இருக்கு, எப்படி காட்டாம இருப்பாங்க? அந்த
ஆக்டிவிட்டி ஏரியால வந்து டாஸ்க் முடிச்சுட்டு வருவோம்ல, அப்பெல்லாம் அந்த அந்த இடத்துல மட்டும் கேமரா இருக்காது, இருட்டாதான் இருக்கும் அந்த இடத்துல. ம். அங்கிட்டு கேமரா இருக்கும், இங்கிட்டு இங்கிட்டு கேமரா இருக்கும். அந்த பாக்ஸ் மாதிரி அந்த அந்த இடத்துல லைட் இருக்காது, கேமரா ஆ. இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப நீ அந்த எதுக்கு திரும்ப அங்க போற? நீ என்ன பண்ற? ம். டாஸ்க் முடிச்சு எல்லாம் வெளில வந்து நீ உள்ள போய் அதெல்லாம் எவ்வளவு அசிங்கத்தனமா நீ பண்ணிட்டு நீ அடுத்தவங்களை உட்காந்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? ஆ. ஆமா, தப்பானது இல்ல. ஆமா. ஏங்க உங்களுக்கு எந்த வார்த்தை பார்க்கும்போது ரொம்ப காண்டானுச்சு? என்னடா இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கு எதுக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வாய முறி செருப்பால் அடிப்பேண்டி அந்த தப்பான வார்த்தை இல்லப்பா அதெல்லாம். அந்த பையன் தான் ஆரம்பிச்சது அது. அந்த பையன் ம். நீ பண்றதைத்தான் இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒயில் கார்டுல வந்தவங்க நீ என்னென்ன பண்றன்னு பாத்துட்டு தானே உள்ள போயிருப்பாங்க. ம். அப்ப பேசத்தானே செய்வாங்க. அத நீ எப்படி அதை சொல்ல போச்சுனாக்கா நம்ம நடந்துக்கிறத வச்சுதான் மத்தவங்கள போய் திவ்யாவை போய் அவங்க பேசுவாங்களா? இந்த மாதிரி இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா அவங்க? ம்ஹ்ம். இல்ல அரோராவை போய் சொல்லுவாங்களா? ம்ஹ்ம். அந்த பொண்ணு பேச்சு இது பண்ணுச்சு. அந்த அந்த துஷார் பையன் போயிட்டான். அந்த புள்ள பாட்டுக்கு அந்த விளையாண்டுட்டு இருக்கு. அவங்களையே ம். கேட்காம உன்னை மட்டும் ஏன் கேக்குறாங்க? நீ அந்த வேலை தானே பண்ற. திருந்தவும் மாட்டிக்கிற. திரும்ப திரும்ப ம். திரும்ப திரும்ப அதே பண்ணா அப்ப சொல்லத்தான் செய்வாங்க. ஆ. இப்ப எனக்கு எங்க எங்க சீசன்ல எனக்கெல்லாம் எல்லாமே பண்ணுவேன். டாஸ்க் விளையாடுவேன், சண்டை போடுவேன், வீட்டு வேலை பார்ப்பேன், எல்லாமே ம். பண்ணுவேன். அவங்க என்னை என்ன சொல்லி திணிக்கிறதுன்னு தெரியாம நான் நடிக்கிறேன்னு ஒண்ணு எங்க கண்டஸ்டன்ட் எல்லாம் எப்படியாவது ஒண்ணு அடிக்கணும்ல. ஒருத்தர் வந்து எப்படி ம். கோவத்தை வெளிக்கொண்டாரணும் அப்படின்னு பார்த்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு ம். அப்படி ஆரம்பிச்சு விட்டாங்க. அப்ப நான் வந்து நம்ம ம். போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு கோவம் வரும். அது வேற. இது என்னது? ம். இது என்ன ஆ. பண்றீங்க நீங்க? நிறைய ம். பேர் வந்து என் வீடியோக்குள்ளேயே வந்து கமாண்ட்ல அன்னைக்கு ம். வந்து சபரி வந்து அடிச்சான், அன்னைக்கெல்லாம் ஒண்ணு வீடியோ போடல, ஆமா. அன்னைக்கெல்லாம் நீ வந்து கேட்க வரல அப்படின்னு. ஆ. உண்மையிலே எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா கண்ணுல அந்த பையன் அடிக்கல, அந்த விளையாடையில தான் பட்டுச்சு. தள்ளி ம். விட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு நான் மூவி சூட்ல உட்கார்ந்திருக்கேன் நானு. ம். அங்க உட்காந்துட்டு நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்துச்சு. ஆனா சொல்லி புலம்பிட்டே இருந்தேன். இடையில ம். கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன் நானு. அது ம். தப்பு தான், அடிச்சது தப்பு அப்படின்ட்டு. ம். அதெல்லாம் அப்பெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணேன். இந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். என்னதான் ம். திமிர்த்தனமா பேசினாலும், என்ன பண்ணாலும் பாவமே அப்படின்னு அப்பெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணேன். வீடியோ ம். போட்டாதான் நம்புவாங்க போல இருக்கு. நேத்து ஆதங்கத்துல வீடியோ போட்டேன்னா ஒரு வீடியோ நான் பிக் பாஸ் பத்தி ஏதாவது போட்டிருக்கேன். நான் சீசன் 5ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோவே போட்டதே இல்ல பிக் பாஸ் பத்தி. நேத்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. எல்லாமே ஏன்னா பிக் பாஸ் தான் நான் என்ன இந்த நிலைமைக்கு வந்து கொண்டாந்து வச்சிருக்கதே. பிக் பாஸ் தான். ஆ. நான் நல்லா இருக்கேன். என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு. அங்க ம். உட்காந்துட்டு பிக் பாஸ் அவர் அந்த வாய்ஸ்னாலயே நான் உள்ள இருந்தேனால ஒரு கட்டத்துல இருக்கவே வேண்டாம். இதுக்கப்புறம் என்னதான் காசு பிரச்சனை இருந்தாலும் வெளியில போய் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கவே முடியலன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த ம். வாய்ஸ் தான் என்ன அங்கேயே இருக்க வச்சுது. அவரை ம். துள்ளி கூட மதிக்கல. ம். விஜய் சேதுபதி சாரையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, பிக் பாஸையும் மதிக்க எதுக்கு உள்ள வந்தாங்கன்னே தெரியல. ஓகேக்கா. சரி ஏக்கா பார்வதி ஏத்தி விட்டு தான் கமருதீன் வந்து இவ்வளவு மோசமா வந்து நடந்துக்கிறாப்டின்னு சொல்றாங்க. அக்கா என்ன சொல்றீங்க? ஆமா, எ- அது உண்மைதானையா? நீ ஆரம்பிச்சு விடுற, அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறேன், இதை கட் பண்ணவும் விட மாட்டேங்கிற. அது இப்ப நீங்க பேசுறீங்கன்னா இல்லப்பா அது இல்லப்பா இது நான் சொன்னேன்னா அது அடங்கும். நீங்க ஒண்ணு ம். சொன்னதுக்கு சூப்பர்ரா அப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரியே நான் பேசினேன்னா அப்ப நம்ம கரெக்டா தானே பேசுறோம் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே தானே இருப்பீங்க. அப்ப ஆமா. போக போக வந்து அந்த இறுக்கமான இடம் அந்த மாதிரிலாம் இருக்கையில நமக்கு டென்ஷன் அதிகமாகும். அவங்க மேல ஏற்கனவே கோவத்துல இருக்கோம். அப்ப நம்ம ம். என்ன பேசுறோம்னு நமக்கே தெரியாது. ம். இன்னொரு ஆளு அந்த பக்கத்துல யாராவது கட் பண்ணி இருந்தாங்கன்னா இல்ல நீ பேசுறது தப்பு, இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுன்னு அதட்டி இவங்க சத்தம் மாதிரி மத்தவங்க பேசியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெருசா அது வந்திருக்காது. ஆனா சபரி பேசினாப்ல இல்லக்கா. சபரி ஒவ்வொரு டைம் பேசிக்கிட்டே தானே இருந்தாப்ல. எடுபடல. இப்ப நான் ம். பேசினா அதாவது வேற மாதிரி கேட்டிருப்பேன். வாய மூடுறா, நீ பேசுறது தப்புடா, நீ பொம்பளை பிள்ளை எப்படா அப்படி பேசலாம் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டு. ஏன்னா நீ போடி வாடின்ற, செருப்பால் அடிப்பேன்ற, நம்ம ம். பக்கத்துல இருக்க இல்ல எப்படியோ பேசிட்டு போறாங்க, நமக்கு மட்டும் நல்ல பேர் வந்தா போதும் அப்படின்னு நான் இருக்க மாட்டேன்ல. மத்தவங்க மாதிரி நான் இருக்க மாட்டேன்ல. அதை எப்படி கட் ம். பண்ணலாம்னு தானே நான் முயற்சி பண்ணுவேன். அத ஆமா. பண்ணலையே. இந்த ம். பிரச்சனை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் திவ்யா ஆரம்பிச்சாங்க. ம். இது அவங்க முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏக்கா ஆனா இப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பார்வதியோட அம்மா உள்ள போனாங்கல்ல, அப்பயே பார்வதியை கண்டிச்சிருந்தா இது இவ்வளவு மோசமா போயிருந்திருக்காதுங்கிறாங்க. நீங்க என்னக்கா சொல்றீங்க? எனக்கு கண்டிப்பா எனக்கு சிரிப்பு வேற வருதுயா. பாவம் அவங்க இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. எபிசோடு மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ம். வயசானவங்கல்ல. ம். அதனால வந்து பொண்ணை பத்தி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியாம வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், எங்க அ. அம்மா எல்லாம் விளக்கமாத்த எடுத்தே அடிச்சிருக்கோம். சத்தியமா சொல்றேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி அவ்வளவு இப்ப சொந்த பந்தம் எல்லாம் ஃபுல்லா இருக்காங்கப்பா.
இந்த மாதிரி நான் 2வது கல்யாணம் பண்ணதே வந்து எத்தனை பிரச்சனையை தாண்டி எவ்வளவு தாண்டி என் புள்ள வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு எங்க அம்மா முயற்சி பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது இப்படி எல்லாம் நடந்தோம்னாக்க செருப்ப கழட்டி அடிப்பாங்க. இது தப்பு இல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன். சரி இந்த அம்மாவா இவங்க பயந்துகிட்டுல இருந்தாங்க ஏற்கனவே வேற. சரி ஏதோ பண்ண போறாங்க வைக்க போறாங்க அப்படின்னு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்களுக்கு தெரியல என்ன இது பண்றதுன்னு தெரியாம அவங்க பாட்டு ஜாலியா அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி வந்து 24 மணி நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா அவங்க கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த திரும்ப வந்து இதுதான் இருக்காது. நான் 2வது உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னாக்கா, இப்ப நான் கேட்கிறேன். ஏன்னா வந்து கமருதீன் வந்து நேத்து போய் வந்து சாண்ட்ரா அவங்க கால்ல விழுந்தாங்கல்ல. சிலர் வந்து சாண்ட்ரா வந்து உடனே போய் திரும்பிக்கிட்டாங்க. அது வந்து சாண்ட்ரா பண்ண தப்புன்னு சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து ஆமாப்பா சாண்ட்ராக்கு பயம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. நீங்க என்னக்கா சொல்றீங்க? அவங்க என்ன எதுக்கு இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. முத நாளும் அப்படிதான் கத்துனாங்க. ஆனா ரொம்ப அந்த அதிர்ச்சி அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணதும் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. ஆனா இங்கேயுமே அப்படிதான் பண்ணாங்க. ஆனா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப ரொம்ப அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி ஆவாங்களோ என்னமோ தெரியலப்பா. போய் கால்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இது தேவையா அந்த பையனுக்கு? நம்ம லைஃப தேடி வந்திருக்கோம். அத காப்பாத்திக்கணும்ல. ஆனா அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தான் எனக்குமே இதா இருக்கு. ஒண்ணு ஏதாவது சொல்லிருக்கலாம், சரி விடுப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கலாம். அத பேச முடியாத அளவுக்கு அவங்க பயந்துருந்தாங்களோ என்னமோ தெரியல. ஆனா சிலர் வெளியில என்ன சொல்றாங்களாக்கா, இப்ப அன்னைக்கு நடந்துச்சுல, அன்னைக்கு ஒரு மாதிரி பிக்ஸ் வந்த மாதிரி ஆனிச்சுலக்கா, அது வந்து ஓரளவு என்னைக்கு எல்லாருமே இடையில கொஞ்ச நாளா பிக் பாஸ் பாக்கலப்பா. இப்பதான் இந்த டிக்கெட் அந்த டாஸ்க் பிடிக்கும் எனக்கு. அதனால என்ன டாஸ்க் வைக்கிறாங்கன்னு நான் உள்ள போய் பார்க்க போனவன் நானு. இடையில விட்டுட்டு எனக்கு பிடிக்காம ரொம்ப என்னடா பண்ணி தொலைறாங்கன்னு விட்டுட்டேன் பார்க்காம. இந்த ஒரு வாரமா பார்க்க போயிட்டு தான் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். இடையில இப்படி வந்தது அவங்களுக்கு. இல்ல இப்ப இந்த கார்ல இருந்து தள்ளி விடும்போது பிக்ஸ் வந்துச்சுல்லக்கா, நான் அதை சொல்றேன். அன்னைக்கு வரும்போது எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கமருதீன் போய் பேச போகும்போது இந்த பயந்துகிட்டு கட்டில் கட்டில போறது, அப்புறம் இந்த பாத்ரூம்ல இருந்துட்டு வந்து கமருதீன் பார்வதி இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு மெதுவா அந்த பயந்துகிட்டே நடந்து வரதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஆக்டிங் மாதிரி இருக்குன்னு சிலர் எல்லாம் சொல்றாங்க. அக்கா என்ன சொல்றாப்ல அதுக்கு? நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க மனசுக்குள்ள போய் நம்ம எப்படி நம்ம பார்க்க முடியாது. புரியுது? நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம், நம்ம தோன்றதெல்லாம் நம்ம பேசலாம். அவங்க மனநிலை என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க விக்ரமே சொல்றாங்கல்ல, அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு. சும்மா கண்ணு ஒரு மாதிரி ஆறத நடிக்க முடியாதியா? எப்படி நடிக்க முடியும்? அது ரொம்ப பதையந்து ஏதாவது பாதிச்சா மட்டும்தான் அது நடக்கும். இல்லன்னா எப்படி அது பண்ண முடியாது. அவங்க ரொம்ப பயந்துருக்கலாம். ஒவ்வொரு எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இப்ப என்னைய மாதிரி ஸ்ட்ராங்கா அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. அவங்க எந்த எப்படி நடந்துட்டாலும் எதுல வீக்கா இருக்காங்க என்ன நமக்கு தெரியாது இல்லையா? அது அவங்களை கேட்டதான் தெரியும் நமக்கு. ஆமா. ஆனா 1000 சொல்லுவாங்க சொல்றவங்க. ஆமா. பார்வதியோட அம்மா பத்தி பேசியிருந்தோம்லக்கா, அதே மாதிரி கமருதீன் அவங்களோட ஃப்ரெண்ட பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. நான் கமருதீன் அக்காவை பத்தி உங்ககிட்ட கேட்க விருப்பப்படுறேன். கமருதீன் அக்காவோட அட்வைஸ் சூப்பரா சொல்லிட்டு போனாங்க. கரெக்டா அதை ஃபாலோ பண்ணியிருந்தாவே இந்த பையன் உருப்பிட்டு உள்ள இருந்திருக்கும் பேசாம. வெளியில வரல இப்படி வரணும் என்னென்னமோ சொல்லிட்டு போன. வேண்டாம் அது தங்கச்சி அப்படின்னாவே நம்ம அந்த பையன் புரிஞ்சு இருந்திருக்கணும். அப்ப ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டு போக மாட்டாங்கப்பா. 30 வயசு ஆகுன்றீங்க, அது அதை புரிஞ்சுக்கிற தன்மை கூட இருக்காதா? அக்கா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகணும்? அடுத்தவங்க மாதிரி நினைக்க கூடாது. நம்ம கூட பிறந்த அக்கா சொல்றாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கணும்ல. நீ அதை பண்ணாம உன் ஃப்ரெண்டு சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்ட. அரோராவுக்கு பாரு பரவாயில்லன்னா அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிட்ட. அக்கா சொல்றத கொஞ்சம் கூட எடுத்துக்கல நீ. ஆனா அவங்க அக்கா பேர் தான் கடைசியில விஜய் சேவி சார் வரைக்கும் சொன்னாப்ல. உங்க அக்கா பார்த்தா தலை நிமிர்ந்து நடப்பாங்களா? இல்ல ஏன்னா அவங்க அக்கா வந்து இப்ப உண்மையுமே அவங்க அக்கா சொன்னதை அந்த பையன் ஃபாலோ பண்ணிருக்கணும். நல்லா பேசிட்டு போனாங்க அவங்க அக்கா. கடைசியில பாருக்கிட்ட போயிட்டு கூட நீ உங்க அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்து பெருமைப்படுத்த என்ன சொன்னாங்க. நான் என் தம்பி என்ன பண்ணா போதும் அந்த அளவுக்கு சொல்றாங்கல்ல. அது கூட யோசிக்க கூடாதா? இப்படியா போய் கண்ண மறைக்கும் காதல்? இது காதல் மாதிரி தெரியுதா? எல்லா சீசன்லயும் இல்லப்பா, எல்லா சீசன்லயும் காதல் லவ் பண்றாங்க. என்ன இப்ப எங்க சீசன்ல அமீர் பாவனி லவ் பண்ணாங்க, இப்ப வெளில வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. உள்ள இப்படிதான் நம்ம பாத்திருக்கேன் நானு. இல்லன்னா வெளியில வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல அது வேற. இது லவ்வா? லவ் பண்றேன்ற அவனை போயவே அடுத்தவங்கள்ட்ட ஃபுல்லா குறை சொல்ற. சின்ன சண்டை வந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட ஃபுல்லா போய் குறை சொல்ற. எதுக்கு சொல்ற? உங்க பிரச்சனை நீங்க தானே இது பண்ணிக்கணும். அப்ப அந்த பையன் நீ தப்பா தானே காட்டுற. ஆமா. பாரு கமருதீன் பண்ணது லவ்வா? முதல்ல நான் அது அக்கா கிட்ட கேட்க விருப்பப்படுறேன். உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியும்? அது லவ்வா இருந்தா நேத்தே நான் சப்போர்ட் தானே பண்ணிருப்பேன். அந்த கன்றாவதியில அது லவ்வா? அது என்னென்ன பண்றாங்க?
அந்த ஒரு வாட்டி இந்த கிளிப்பிங்ல பார்த்து என்னமோ என்னால இருக்க முடியல அப்படிலாம் என்னமோ அந்த பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ் அப்படிங்கிறாங்க. என்ன கன்றாவதியோ கருமாந்தலம் புடிச்சவங்க எதுக்கு உள்ள விட்டாங்கன்னு எனக்கு அதுவே செம்ம காண்டுப்பா. அந்த பிள்ளைய எதுக்கு விட்டு அப்பவே தூக்கி எறிய வேண்டியதானே, போய் தொலை. இல்லைன்னா அதெல்லாம் போடலாமா? எத்தனை பேர் பாக்குறாங்க அதெல்லாம்? குழந்தைங்க ஃபுல்லா அவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க இந்த புள்ள வெளியில போனதுக்கு. இந்த நாய் குலைச்ச மேட்டர் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அந்த நாய் குலைச்ச மேட்டருக்கு வந்து வெளியில படுத்ததுதான் நாய் குலைச்சிச்சுன்னு ஒரு டைம் சொன்னாங்க. ஆனா நேத்து வந்து காருக்குள்ள வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எதுக்கு நாய் குலைச்சிச்சு. வெளியில எல்லாம் படுத்தாலாம் நாய் குலைக்காது. நான் சீசன் ஃபுல்லுமே முக்காவாசி வெளியில தான் தூங்கிருக்கேன். ஆமா, என்னால ஏசி எனக்கு புதுசுப்பா எங்க சீசன்ல. அப்பதான் முத அந்த குளிரே இது பண்றேன். அதனால என்னால உள்ள படுக்கவே முடியாது. முக்காவாசி நாள் அதுலயும் சரி அல்டிமேட்லயும் சரி நான் வெளியிலேயே தான் தூங்குவேன். அதுக்கெல்லாம் நாய் குலைக்காது. அதுக்கப்புறம் தான் அத கார்ல பேசி இருந்தாங்க, அதை கேட்டீங்களா? அது நம்மளாலதான் நாய் குலைச்சு போச்சு, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் நீ பண்ணலாமா போயிட்டு உள்ள? எப்படி? இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப எல்லாம் லவ்னா பழகுன ஒரு வாரத்துல எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அப்பெல்லாம் வந்து என் வீட்டுக்காரெல்லாம் பாவத்தை 2 வருஷமா சுத்தி பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்து கிடப்பாரு, பார்க்காம போக மாட்டேன் அப்படின்ட்டு. இது ஒரு வாரத்திலே இந்த மாதிரி நடக்குது. ஆனா இந்த சாண்ட்ரா வெளியில தள்ளி விட்டாப்ல தெரியுமா? பார்வதி கமருதீன் 2 தள்ளி விட்டதுக்கு காரணம் வந்து இந்த கிஸ் அடிச்ச மேட்டரை சொன்னதுனாலதான். ஓப்பனா வந்து சாண்ட்ரா சொன்னதுனாலதான் 2 பேரும் தள்ளி விட்டாங்க. என் பெர்சனல் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லட்டுமியா, நீ பண்ணதுதானே சொல்றாங்க. நீ ஏன் போய் சொல்ற? உன்னோட பர்சனல போய் எப்படி சொல்ற? எப்படி வெளியில போடாம இருப்பாங்க? அப்பா பிக் பாஸ் பாக்குற அத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்ல அது. அந்த பையனுக்கு மட்டும் அந்த இடத்த தெரியக்கூடாதுன்னு எப்படி இது பண்ற? அது தப்பா தானே இது பண்ணுவாங்க. நீ ஏன் சொல்ற? அவங்கள போய் ஏன் என்னதான் இருந்தாலும் அவங்க இங்க கண்டஸ்டன்ட். உனக்கு என்ன வீக்கோ அதை அடிக்கதான் பாப்பாங்க. நீ ஏன் போய் சொல்ற? நீ எதை சொல்லணுமோ அதை பத்தி மட்டும் தானே பேசணும். நீ ஏன் முத்தம் கொடுத்தோம்னு சொல்ற, கட்டி பிடிச்சோம்னு சொல்ற? நீயே எல்லாம் சொல்லிவிட்டு நீ எப்படி தள்ளி விடுவ? நீ எப்படி காண்டாவ? உன்ன ஓ மேல கோபப்பட்டு நீ தானே இறங்கி போயிருக்கணும், இந்த டாஸ்கே வேண்டாம் அப்படின்னு. நீ ஏன் தள்ளி விடணும்? அவங்கள தள்ளி விட்டு சம்மந்தம் இல்லாம நீ ஏன் விடிய வரைக்கும் அதை உட்காந்துருக்கணும்? அதுல என்ன பிரயோஜனம் உனக்கு? பாயிண்டும் இல்ல, ஒன்னும் இல்ல. தப்பு உன் மேல. எதுக்கு உட்காந்துருக்கணும் தேவையில்லாம? அந்த பையன் பக்கத்திலே உட்காந்துருக்கு, அந்த பையன் தூங்குறான். நீ நல்லா என்ன பண்ணிருக்கணும்? தூங்காதரா எந்திரான்னு சொல்லிருக்கலாம்ல. எப்படியா வெளில போறான்னு பரவாயில்ல தானே நீ நினைச்சிருக்க. இப்ப நம்ம இருக்க நல்லா பழகிருக்கோம். நீ அங்க தூங்க கூடாதுன்னு டாஸ்க்கு தூங்க கூடாது. நீ தூங்குற, நான் என்ன பண்ண முடிச்சுட்டு பாத்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? தூங்காத எந்திரி, ஏதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். தூங்கட்டும்னு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? அவன் வெளில போகணும்னு தான் நினைக்கிறேன் நீ. அதானே பண்ண. ஆமா, இன்னொன்னு சொன்னாப்ல தெரியுமாக்கா, காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது கமருதீன் நீ நிறைய வார்த்தை விடுறடா, நீ வந்து அப்படி இல்ல ஓவரா பேசாதடான்னு பார்வதி வந்து கமருதீன் சொல்றாப்ல. என்னன்னா கமருதீன் வந்து ஃப்ரேம் பண்றாப்ல அந்த இடத்துல. எனக்கு என்ன, ஆமா, எல்லாம் ஆரம்பிச்சு விட்டதே இதான். இந்த சபரி வந்து அடக்கையிலேயே வந்து நீங்க ஏன் எங்களை அடக்குறீங்க, அவங்கள கேளுங்கன்னு அப்பவும் உசுப்பேத்தி தான் விட்டுச்சு இந்த பிள்ளை. அப்பவும் உசுப்பேத்தி விட்டுட்டு எல்லாமே இந்த முக்காவாசி அந்த பையன் இவ்வளவுக்கு வார்த்தை விடறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிள்ளைதான். முக்காவாசி இந்த பொண்ணுனாலதான் அவன் வீணா போயிட்டான். இல்ல எல்லாருக்குமே கெட்ட வார்த்தை பேசுவான், எல்லாரும் கோவம் தான் கத்துவான். இப்ப நமக்கு ஒரு கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கும். அதையும் தாண்டி பக்கத்துல ஒருத்தர் சொல்லி பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா நம்ம அமைதியா போயிடுவான். பக்கத்துல இருக்க ஒரு தூண்டி விட்டா அப்ப கரெக்ட் தான் போல இருக்கு அப்படின்னு பேசதான் செய்வாங்க. நீ ஒருத்தன் லைஃபே கெடுத்திருக்க. நீ இப்போ அந்த பையன் வாழ்க்கையவே இப்ப உண்மையுமே வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. பாவம் இல்லையா? இப்ப வாய்ப்பெல்லாம் வராம இருக்காது. அந்த பையன் பாவத்தை அந்த பையன் நடிக்கும், எல்லாம் வேணா பண்றான். ஆனா இந்த பேரு ஒண்ணு இருக்குல்ல, அது எவ்வளவுதான் இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பேர் என்னெல்லாம் திட்டுறதுக்கே எவ்வளவு நாள் இப்பதான் இப்போ என்னமோ பண்ணிட்டு போங்கடா, எவனு தெரியல திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்ப விட்டுட்டேன். ஆனா வந்து ஆரம்பத்துல என்னடா இப்படி நம்ம என்ன பண்ணோம்னு நம்மள போய் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிலாம் நான் எவ்வளவு நாள் உட்காந்து புலம்பிருக்கேன் தெரியுமா? அது பாவம் இல்ல, அந்த பையன் வெளியில போல கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்ப வெளியில ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்வதி அப்படியே பண்ணிட்டு கடைசியில வந்து பார்வதி சாண்ட்ரா கிட்ட ஒரு சாரி கேட்டாப்ல தெரியுமா? வந்துட்டு சாண்ட்ரா அது சாரி கேட்ட மாதிரி இருந்துச்சாப்பா? அது அதாவது ஏத்துக்கிற மாதிரி மனசார சொல்லு. அந்த பொண்ணு கேட்டது மனசார கேட்ட மாதிரி இருந்ததா? எனக்கு அப்படி இல்ல. உங்களுக்கு? எனக்கெல்லாம் சுத்தமாவே அப்படி இல்லையே. ஏதோ இத வந்து டிவில போடுவாங்க, நம்ம இத பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சு அப்ப நீ அப்ப அதையும் அந்த இடத்துலயும் உனக்கு நடிக்க தெரியல. நடிச்சு கூட நீ கேட்டுட்டு போயிருக்கலாம். ஏன்னா இப்படி உனக்கு தோணி இருக்கும் டிவில கண்டிப்பா அதெல்லாம் போடுவாங்க, நம்ம இதை பேசணும் ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு நீ பேசுற. அதை நீ எப்படி பேசலாம்? பைத்தியக்காரத்தனமா பண்றாங்கப்பா. எப்ப அந்த 2 வாரம் எப்படா முடியும் இருக்குப்பா எனக்கு.
ஏக்கா ஆனா கமர்ஷியல் வந்து விக்கல் சீக்கிரம் இருக்காருல்ல, இந்த விக்கல் சீக்கிரம் அவரை பார்த்து கொலை மிரட்டல் விட்டுருந்தாரு தெரியுமா? நான் வெளியில வந்தா ஒண்ணு நீ உயிரோட இருப்ப, நான் உயிரோட, யார் உயிரோட இருக்கான்னு பாக்குறோமா? அது அத எப்படி? பேசிருக்கு, அது கோவத்துல அந்த பையன் பேசியிருக்கும்பா. அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்கப்பா. ஏன்னா நடிகரா இருந்துகிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், என்ன வாய்ப்பு அப்படிதான் போவாங்க. அருவாளை தூக்கிட்டு அலைய போறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அடுத்து அந்த கோவத்துல பேசிருக்கு. அதெல்லாம் தப்பு தான், பேசக்கூடாது. ஆனா விக்கல் நேத்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கெட்ட வார்த்தை பேசினாலும் என்ன பண்ணாலும் நல்லா ஓங்கி பேசினாப்ல நேத்து. நல்லா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு நேத்து விக்கல்ஸ் பண்ணது. விக்கல்ஸ், சபரி, அவர் ம், வினோத் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நான் என்னடா ம், சபரி ஏன்டா அப்படி இருக்கான் அப்படிலாம் ஆரம்பத்துல யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ம், வந்து அந்த பையன் அந்த டாஸ்க் கூட வேணாம்னு இறங்கி அவங்கள தூக்கிட்டு போயிட்டு அது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ம். அக்கா உள்ள இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க கார் டாஸ்க்ல இந்தாட்டி? இது இந்த அளவுக்கு நடந்திருக்கே எனக்கு ஆரம்பத்திலே கட் பண்ணிருப்பேன் நானு. இப்ப என்ன இவ்வளவு வளர்ந்து இப்ப 90 நாள் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்குல்ல, இது வந்து ம், அப்பவே முடிஞ்சிருக்கும். எதுக்குயா பயப்படணும்? எதுக்கு அந்த புள்ள பேசுதுன்னு நம்ம பயந்து நிக்கலாமா? ஆ? ம், ஆளாளுக்கு ஐயோ பாருகிட்ட பேச முடியாது, அவ அப்படித்தான் பேசுவா அப்படின்னு ஒதுங்கி போற. ஏன் போற? நீ அங்க கண்டஸ்டன்ட், அவளுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த இது உனக்கு இருக்குல்ல. நீ ம். ஸ்ட்ராங்கா பேசி வாயை அடைச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நிக்காதுல்ல. அக்கா இப்ப வெளியில போகும்போது பார்வையும் கமருதினையும் பார்த்தாப்ல அப்படின்னா என்ன கேட்பீங்க? நான் ஏன் பேசவே மாட்டேன்ப்பா. எனக்கு பேசவே விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு பேசவே விருப்பம் இல்லை எனக்கெல்லாம். ஏதாச்சும் கேட்கணும்னா உண்மையில என்ன கேட்பீங்க? எதுக்கு போய் அதை முடிச்சு போச்சு. இந்த ஷோ விட்டே வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம்னு இதுக்கப்புறம் நான் திருந்தட்டும். நம்ம போய் பேசுறதுனால அந்த ஒண்ணு திருந்துமா அந்த பொண்ணு? நல்லா பேசிட்டு முத நாள் தான் சாண்ட்ராட்ட உட்காந்து அவ்வளவு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படி ம், அவ்வளவு பாசமா இருந்த மறுநாளே இப்படி நடந்துக்குன்னா உன் குணத்தை என்னன்னு நினைப்பாங்க. ஆஹ் ம், எப்படிப்பா? அதாவது ஆஹ் நான் உள்ள நடிக்கவெல்லாம் முடியாதுப்பா. ரொம்ப நாளைக்கு கன்ஃபார்ம் நடிக்கவெல்லாம் முடியாது அந்த பிக் பாஸ் ம், வீட்டுக்குள்ளலாம். ம், நீ முத நாள் இவ்வளவு அன்பா இவ்வளவு பாசமா இருக்க, நீ மறுநாள் அவங்கள்ட்ட இந்த அளவுக்கு நீ தப்பா அது பண்ணி நடந்துக்கிட்டீன்னா உன்னோட உண்மையான குணம் என்ன? வெளியில வந்து எப்படி நம்பி பழகுறது உன்கிட்ட? ம், ஆஹ் உண்மை இது மதுரைக்காரங்க எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா? அங்கெல்லாம் எவ்வளவு ரசிகர் எனக்கு இருக்காங்க. ம், திருச்செந்தூர் கோயிலுக்குலாம் இப்ப முக்காவாசி மதுரைக்காரவங்க அவ்வளவு அன்பா அப்படிலாம் இருக்காங்க. இந்த ம், பொண்ணு வித்தியாசமா இருக்கு இப்படி ஒரு குணத்துல. ம், நம் ஒட்டனைக்கு உடனே எப்படிப்பா முதுகுல குத்துவாங்க? ம். ஆஹ் அப்படிதான் நடந்துச்சு இந்த கார் டாஸ்க். அக்கா முத அது நாள் காதல். அவ்வளவு க்ளோஸா இருக்க. என்னையா? ஆமா, காதல்க்கா அது? காதல கன்றாவதி பிடிச்சது காதலாமா? எங்கிட்ட கல்யாணம் பண்ணி வாழ்த்து அவங்க 2 பேத்துக்கு சரியாத்தான் போகும். அந்த பிள்ளைக்குலாம் அந்த எப்படி எவன் கட்டி குடும்பம் நடத்துறது? எப்பா இப்படி ஒரு பிள்ளைய, இப்படி ஒரு குண பிள்ளை படைச்ச பிள்ளை எப்படி கட்டி குடும்பம் நடத்துறது? ம், ஆஹ் ம். திரும்ப ஏதாவது என் வீட்டுக்காரர் வெளில வந்து ஏதாவது வீடியோ போட்டுருந்துச்சு அப்படின்னாரு. என்னன்னு தெரியல, என்ன சொல்லி போட்டுருந்துச்சோ தெரியல. ஆமா, அடுத்து நான் திவ்யா பத்தி உங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன்க்கா. திவ்யா எப்படிக்கா இருந்துச்சு உங்களுக்கு பாக்குறதுக்கு? திவ்யா பேசுனது பார்வதி கிட்ட ரொம்ப கேள்வி ரொம்ப கேட்டது. பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. நல்லா பேசினாங்க. பேசிதான் ஆகணும். இப்படி ஒரு அக்குறுமை நடக்கையில இந்த பொண்ணு அமைதியா இருந்துச்சுன்னா நல்லாவே இருந்திருக்காது. ரொம்ப கன்றாவியா இருந்திருக்கும். இந்த பொண்ணு நல்லா நாக்க பிடிச்சு சாகுற மாதிரிதான் கேட்டுச்சு. ஆனா நிறைய விஷயம் அந்த பொண்ணே வந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த 10 வருஷமா அப்படிங்கல இந்த பொண்ணு வாயிலே வந்துச்சு. நீ என்னென்ன பண்ணன அப்படியே வாய் அடைக்குச்சு. அதுதான் மரியாதை. நம்ம ம், இததான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்ற ஒண்ணு அது தெரியுது இல்ல. ம், உனக்கு தெரியல, ம், படிச்சிருக்குல்ல, உனக்கு தெரியணும்ல. ம், அந்த பொண்ணு கேட்டதெல்லாம் கரெக்ட் தான். ம், கரெக்டா அவன் சபரியே சொன்னானே, இதே இதுக்காக உன்னை இறக்கி விடுவா இதே பாரு அப்படின்னு. அதே மாதிரிதான் இறக்கி விட்டுச்சு. ம், அவன் கண்ணை மூடி தூங்குனா ஒண்ணுமே இந்த பொண்ணு சொல்லல, எழுப்பல, பேசல. அவன் ம், இறங்கி போயிட்டான். ம், அவன் லைஃபே ஜீரோ ஆக்கி அமைச்சு என்னமோ பண்ணிட்டு போவான். அந்த பையனோட லைஃப் என்ன ஆகுறது? பாவம் இல்லையா? இவ்வளவு ம், வரைக்கும் அந்த பையனை வளர விட்டுற, ம், வாயை கட்டுப்படுத்தி இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் இல்ல? பாவம் இல்ல? ம். நேத்து அந்த பையனை நான் வீடியோல கோவத்துல திட்டிட்டேன் நான் உண்மையில. ஆனா அந்த பையன் வெளியில போயில, உண்மையில பாவமா இருந்துச்சுப்பா. ஏக்கா பாரு கமருதீன் இவங்க 2 பேர்ல யாரு ரொம்ப மோசம்னு நினைக்கிறீங்க? கூட சேர்ந்ததுனால தான் இவரு மோசமாயிட்டாரு நீங்க நினைக்கிறது வந்து யாரு? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ம், பொண்ணு ரொம்ப அது பயங்கரமா உசி பேத்தி விடுது. பயங்கரம். இந்த புள்ளனாலதான் அந்த பையன் வீணா போயிட்டான். அவன் எல்லாத்துக்குள்ளயும் ஒவ்வொரு கெட்டவன் இருப்பான்ப்பா. ஏக்கா அடுத்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பார்வதிக்கு வந்து ஆப்போசிட்டா பேசி ஒரு வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா சிலர்லாம் வந்து ஓகே நீங்க பார்வதிக்கு வந்து பார்வதி பிடிக்காத ஒரு ஆள் நீங்க அப்படின்னு சிலர்லாம் பேசுறாங்கல்ல, அதுக்கு என்னக்கா அப்பா சொல்ல எனக்கு விருப்பப்படுறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சீசன்ல இன்ன வரைக்குமே எனக்கு யாரு இப்ப ஒவ்வொரு சீசன்ல வந்து இவங்க வின்னரு அப்படின்ட்டு ஒண்ணு தோணும். இந்த சீசன்ல அப்படி எதுவுமே தோணல இன்ன வரைக்குமே. எனக்கெல்லாம் தோணல ஆ, உண்மையிலுமே.
அப்படி இருக்கையில நான் போய் உன்னை பிடிக்கு எனக்கு அதெல்லாம் கிடையாது. நேத்து நடந்தத என்னால தாங்க முடியல, அதனாலதான் ஒரு வீடியோவா போட்டு விட்டேன். இல்லன்னு வச்சுக்க நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணு எனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சா, என்ன பண்ணுச்சா, அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல நடந்துகிட்டது தப்பு. அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதை மட்டும் தான் நான் சொன்னேன். உன்னை பிடிக்கல, உடனே வந்து நீ சபரி அடிக்கல, கேட்கல. நான் உண்மையிலே ஆதங்கப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, பாவம் அந்த பொண்ணு கண்ணை பார்க்கல பூரா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க அழகா மேக்கப் பண்ணணும்னு நினைக்கும், ஏதாவது நினைப்பாங்கல்ல. அந்த பொண்ணு கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டும் டாஸ்க் எல்லாம் விளையாண்டா உண்மையிலே சந்தோஷப்பட்டேன் நானு. ஆனா இப்படி ஒரு குணம் இருக்கக்கூடாதுப்பா, அது ரொம்ப தப்புப்பா, இதை மாத்திக்கணும்ப்பா அந்த பொண்ணு. ரொம்ப ரொம்ப தப்பு அது. அடுத்து சபரி வினோத் இவங்க 2 பேர் வந்து சாண்ட்ரா விடும்போது அவங்க டிடிஎஃப் டாஸ்க், ஏன்னா சபரி எல்லாம் வின் பண்ற ரேஞ்சில இருந்தாப்ல டிக்கெட் உடனே கீழே இறங்கி வந்து சாண்ட்ரா தூக்குனதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பாக்கும்போது? அதான் சொல்றேன்ல, நேத்து எபிசோட் எனக்கு சபரியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க நடிக்கட்டும், என்னமோ பண்ணட்டும். ஆனா இந்த பையன் அது மெயின். அது அந்த பையன் எப்ப உள்ள இருப்பானா வெளியில போவானான்லாம் தெரியாது. அது இருந்தா ஃபைனல் போகலாம் சபரிக்கு. ஆனா அதுவே தேவையில்ல, பாவம் அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு இறங்கி போனான்ல, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவன் சபரி வினோத் அதெல்லாம் ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அந்த அந்த மனிதா இருக்கணும்ப்பா மனுஷனுக்கு. இப்படி அது அந்த எனக்கு என்ன தெரியுமா, மெடிக்கல் இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க. இந்த பொண்ணு நினைச்சு பாரு, யாராவது பேசுவாங்களா அப்படி? மெடிக்கல் இருக்கு, பாத்துக்குவாங்க. அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு அசால்ட்டா எப்படி இருக்க முடியும்? அப்படி என்ன அந்த டாஸ்க் உன்னை என்ன பண்ணும்? வின்னர் ஆக்கிருமா? அந்த நீ டிக்கெட் நாளை வாங்கிட்டு போயிட்டேன்னா நீ ஜெயிச்சிருவியா? பார்வதி வந்து பயங்கரமா பெண்ணியம் பேசக்கூடிய ஆள், அதாவது ஃபெமினிசம் பேசக்கூடிய ஆள்னு சொல்றாங்க. உங்களுக்கு பார்த்து அப்படி தெரிஞ்சாக்கா? நேத்து பார்த்தவனே தெரிஞ்சிருப்பாங்க பெண் உரிமையை பத்தி இப்படிதான் பேசணுமா. அந்த பொண்ணை மட்டும்தான் பொம்பளை பிள்ளையா நினைச்சுக்கிட்டு அதுக்கு நடந்தா மட்டும்தான் அது வந்து பெண் உரிமை. நமக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா நாங்களாம் ஆம்பளைங்க, அதனால அது தப்பாது. அது வந்து தப்பா தெரியும். அந்த பொண்ணுக்கு நடந்துருச்சுன்னா அப்போதைக்கு வந்து பெண் எந்த பொண்ணுக்காவது சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணு பேச்சா? ஓகே அக்கா, ரொம்ப அருமையா வந்து நல்லா நிறைய விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னொன்னு எனக்கு உங்களை இந்த ஷோல வந்து பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. ஏன்னா நிறைய விஷயம், ஏன்னா நீங்க பேசுறதுமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூக்கா, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக்கா ஒரு நாள் திண்டுக்கல்ல வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ வச்சுக்கிறோம். ஓகேக்கா, தேங்க்யூக்கா. LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.